வெல்கம் யூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இன்னும் 2 நாளில் நம்ம 1 மந்த் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த 1 மந்த் கம்ப்ளீட் பண்ணுற அன்றைக்கி புதுசாக ஒரு கான்செப்ட் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தரப்பு மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், நான் சனிக்கிழமை அப்டேஷன் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 21வது நாள் லைவ் மார்க்கெட்டில் இருக்கும். இன்றைக்கி நம்ம இன்ட்ராடேக்காக 9 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கோம். ரிலையன்ஸ், கோட்டக் பேங்க், டாடா ஸ்டீல், இன்ஃபி, ஐடிசி, சன்ஃபார்மா, பஜ்ஜி ஃபினான்ஸ், டாக்டர் ரெட்டி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், இந்த 9 ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடேக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்னென்ன பொசிஷன் இருக்குது, என்னென்ன ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு, என்ன மைனஸ் ஆயிருக்குன்றதை செக் பண்ணிக்குவோம். இந்த 9 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோட்டக் பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா லாங்கில் இருக்குது. மற்ற 8 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ பொசிஷன் பார்க்கும்போது 9 ஸ்டாக்குமே பொசிஷனில் தான் இருக்குது. நிஃப்டி வந்து இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு 8 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 8 ஸ்கிரிப்ட் வந்துட்டு இன்றைக்கி ஷார்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு மார்க்கெட் இன்றைக்கி மைனஸில் போகணும். மைனஸில் போச்சுன்னா தான் நமக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு லாஸ் தான் வரும். ஓகே, மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நெட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 1200 ரூபாய் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட லெட்ஜரில் எவ்வளோ அமௌண்ட் இருந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் டைமோடது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் 1,60,834 ரூபா 62 காசு அமௌண்ட்டாக இருந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ பாருங்கள் 16,668 ரூபா 37 காசு இருந்திருக்கு. நெட்டுன்னு பார்க்கும்போது 1,77,502 ரூபா 99 காசு இருக்குது. அதே ஃபுல் டைமோடது பாருங்கள் 1,60,935 ரூபா 47 காசு இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ 16,668 ரூபா இருந்திருக்கு. நெட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு 1,77,603 ரூபா 84 காசு இருந்திருக்கு. இப்போ ஷார்ட்டாக பார்ப்போம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்க 1,78,065 ரூபா 78 காசு ரெண்டு அக்கௌண்ட்லையுமே. கரண்ட்ல இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 1,77,502 பார்ட் டைமுக்கும், ஃபுல் டைம் வந்து 1,77,603. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 2 நாளில் நம்ம 1 மந்த் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்மளோட அக்கௌண்ட்டில் எந்த சேஞ்சஸ் இல்லை, நமக்கு ப்ராஃபிட் இல்லை, நோ கெயின் நோ லாஸில் இருக்கும். ஓகே, இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கேபிட்டலை நாம் தக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் கண்டிப்பாக நம்ம இதே பார்த்தீங்கன்னா சாதித்த மாதிரி தான். இன்னும் நமக்கு 19 மாதம் இருக்குது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் கண்டினியூவாக 10 நாள் லாஸ் வந்தாலும் அந்த 11வது நாள் இந்த 10 நாளோட லாஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகிட்டு 11வது நாள் நமக்கு ப்ராஃபிட் வந்துடும் சொல்லிட்டு, அது போல தான் நமக்கு கண்டினியூவாக 2-3 மாதம் இல்லை 4-5 மாதம் எவ்வளோ லாஸ் வந்தாலும் சரி ஒரே ஒரு மாதத்தில் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு மாதத்துல இல்லை 2 மாதத்துலேயே கூட நம்ம அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவோம். நம்ம எப்படி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ வந்து 16,668 ரூபா 37 காசு இருந்திருக்கு. அமௌண்ட் பாருங்க 13 ஜூலை நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2% 1.5% லாஸ் வந்தது இல்லைங்களா. அந்த லாஸ் பிளஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து டெபிட் ஆகிட்டு 2,100 ரூபாய் டெபிட் ஆயிருக்கு. பேலன்ஸ் பாருங்க 1,60,834 ரூபா 62 காசு இருக்கு. இது வந்து நம்ம ஃபுல் டைம் இன்ட்ராடே செய்யக்கூடிய அக்கௌண்ட் பாருங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டாக் தான் இருக்கு. இப்போதைக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நெட் பொசிஷன் வந்துட்டு 2,663 ரூபா எம்டிஎம் வந்து ப்ராஃபிட்ல இருக்கு. நிஃப்டி ஃபிளாட்டாக தாங்க இருக்கு. ஒரு 10 பாயிண்ட் 8 பாயிண்ட் நம்ம ப்ளஸில் பார்த்தோம், உடனே பாருங்க 5 பாயிண்ட் மைனஸில் இருக்கு. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் இன்னைக்கு மைனஸில் தான் போகணும், போனால் தான் நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ என்ன ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் க்ளோசிங்கில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நமக்கு 3:13 டைம் ஆயிடுச்சு. மார்க்கெட் பாருங்க நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 14 பாயிண்ட் மைனஸில் இருக்கு. ஆக்சுவலாக ஒரு 2 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 90-95 பாயிண்ட் வரைக்கும் மைனஸ் போயிட்டு இப்போ ஒரு 12 பாயிண்ட் மைனஸில் இருக்கு. நம்மளோட பொசிஷன் இன்ட்ராடே பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் ஆயிடுச்சு. பொசிஷன் பாருங்க 1,445 ரூபா ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நம்மளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5% ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 1 2 3 4 ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கோம், 5 ஸ்கிரிப்ட் லாஸில் புக் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்ட் டைமோடது. ஃபுல் டைமில் என்ன இருக்குன்றது செக் பண்ணிக்கும். ஃபுல் டைமில் பாருங்கள், ஃபுல் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா 1,424 ரூபா 1,35,000 ரூபா வேல்யூ. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1% ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கோம். இந்த வாரம் நமக்கு ஷார்ட் டேர்ம் ஹோல்டுக்கு எந்த ஒரு ஸ்கிரிப்ட் என்டர்பிரைஸ் வரல. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு எந்த பொசிஷனும் கிடையாது. நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பொசிஷன் தான் எடுத்திருக்கோம் ஷார்ட் டைமுக்காக. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கோம், ஒரு 20% கிட்ட. ஓகே, இன்னையோட இன்ட்ரோட பொசிஷன் எல்லாம் முடிஞ்சது. இப்போ நாளைக்கு என்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணுறோம், என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத நாளைக்கு லைவாக வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.